ஹாப்பி டே. இன்னைக்கு மார்க்கெட் ஏறுது, திடீர்னு இறங்குது, திடீர்னு ஏறுது, இப்படியே மாறி மாறி இருக்கு. இதுக்கு முக்கிய காரணங்கள் என்ன, அதை இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஏற்றுமதி ஜாம்பவான்களுக்கு இன்னைக்கு ஒரு ஜாக்பாட் அடிச்சிருக்கு. அதே சமயம் ஆட்டோமொபைல்ஸ் பங்குகள் இன்னைக்கு 5% வரை வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு. தங்கம் விலையோ 16,000 தாண்டிடுச்சு. இதனால அரசாங்கத்துக்கு ஒரு பட்ஜெட்ல நெருக்கடி ஏற்பட்டிருக்கு. JSW ஸ்டீலோட 1,00,000 கோடி மெகா திட்டம், இந்தியா மற்றும் கனடா மற்றும் ட்ரம்ப் ஃபேக்டர், இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், இந்தியா யூரோப் யூனியன் வர்த்தக ஒப்பந்தம். இதை பத்தி தான் இன்னைக்கு மெயினா போயிட்டு இருக்கு. முதல்ல இந்த ஒப்பந்தம் 18 வருஷமா இழுபறியா இருந்தது. இப்போ ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு இது ஒரு பெரிய எழுச்சியை தந்திருக்குன்னே சொல்லலாம். இந்த ஒப்பந்தத்தால நம்ம ஊர் ஜவுளி, டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் கடல் உணவுகள் எல்லாம் ஏற்றுமதி செய்யறதுக்கான வரி ரொம்பவே குறைய போறதா சொல்லியிருக்காங்க. இதோட எதிரொலியா இன்னைக்கு அபெக்ஸ் ஃப்ரோசன் ஃபுட் மோர் தென் 12% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கோபால்தாஸ் எக்ஸ்பர்ட், வர்தமான் டெக்ஸ்டைல்ஸ், ட்ரைடன்ட், வெல்ஸ்பன் லிவிங் எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 3 to 5% வரைக்கும் மேக்சிமமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே சமயத்துல ஆக்டோ செக்டாருக்கு ஒரு நெருக்கடி வந்திருக்கு. இந்த ஒப்பந்தம் மூலமா M&M, அதாவது மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள், மாருதி சுசுகி எல்லாம் ஒரு பெரிய சரிவை சந்திச்சிருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஐரோப்பாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் கார்களுக்கு 110% இருந்து 40% குறைக்க நம்ம அரசாங்கம் சம்மதிச்சிருக்கு. இதனால மெர்சடிஸ், BMW, வோல்க்ஸ்வேகன் கார்கள் விலை குறையும். இதனால நம்ம ஊர் நிறுவனங்களுக்கு போட்டி அதிகமாகும். ஸோ இதை வச்சுதான் இன்னைக்கு பயந்து M&M, மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா 5% வரைக்கும் டவுன் ஆயிருக்கு. நிப்டி ஆட்டோவும் 2% டவுன் ஆயிருக்கு. மாருதி சுசுகி மோர் தென் 3% வரைக்கும் டவுன் ஆயிருக்கு. டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் 1.5% டவுன் ஆயிருக்கு. அது மட்டும் இல்ல, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சுவிட்சர்லாந்துல நடக்கிற உலக பொருளாதார மன்றத்துல தேவோஸ்ல ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காரு. ஹுண்டாய்க்கு ஒரு நெருக்கடி வந்திருக்கு. என்ன சொல்லியிருக்காருன்னா, தென்கொரியா கார் கம்பெனி மேல வரிய ஏத்த போதா சொல்லியிருக்காங்க. இதனால ஹுண்டாய் இந்தியா பங்கும் இன்னைக்கு சரிஞ்சிருக்கு. நான் பார்க்கும்போது 3% வரைக்கும் டவுனா ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. அதே சமயத்துல ட்ரம்ப் மோடிய பாராட்டியிருக்காரு. ஃபேன்டாஸ்டிக் மேன் அப்படின்னு பாராட்டியிருக்காரு. இந்தியா அமெரிக்கா இடையில ஒரு சூப்பரான டீல் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காரு. முதலீட்டாளர்கள் மத்தியில இது ஒரு பெரிய நம்பிக்கையை விதைச்சிருக்கு. ஸோ அதனாலதான் இன்னைக்கு மார்க்கெட் மேலேயும் கீழேயும் ஏறி இறங்கிக்கிட்டே இருக்கு. அடுத்தது SGB. இதனால பட்ஜெட்ல பெரிய தலைவலியே ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம். தங்கம் விலை இப்போ 16,000 தாண்டி ட்ரேட் ஆகுது. இது SGB, அதாவது சாவரின் கோல்ட் பாண்ட் வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் தான். 2017 2,900க்கு வாங்கின பாண்டு இப்ப 10,000, 14,000 அப்படின்னு அரசாங்கம் திரும்ப கொடுக்க வேண்டி இருக்கு. இதனால வர்ற பட்ஜெட்ல அரசாங்கம் முன்னாடி பாத்தீங்கன்னா 8,000 கோடின்றது ஒதுக்கீடு பண்ணியிருந்தாங்க. இப்ப இதை 28,000 கோடிக்கு மேல நிதியை ஒதுக்க போறாங்களாம் இந்த சாவரின் கோல்ட் பாண்டுக்காக. இதனால இப்போதைக்கு எந்த ஒரு புது SGBயும் ரிலீஸ் பண்ற ஐடியா இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அரசாங்கம். அடுத்தது JSW ஸ்டீலோட டீல் தான். அவங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, JSW ஸ்டீலோட CEO ஜெயந்த் ஆச்சாரியா ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. அடுத்த 5 to 6 வருஷத்துல சுமார் 2 லட்சம் கோடி முதலீடு செய்ய போறாங்களாம். அவங்களோட மெயின் டார்கெட் 2030க்குள்ள இந்தியாவோட உற்பத்தி 50 MTPA உயர்த்துறதுதான் சொல்லியிருக்காங்க. கிரீன் ஸ்டீல் ரெவல்யூஷனும் பண்ண போறாங்க. மகாராஷ்டிராவோட சலாவ் பகுதியில மட்டும் சுமார் 60,000 கோடி முதலீட்டுல ஒரு கிரீன் ஸ்டீல் பிளான்ட் அமைக்க போறாங்க. இது ஆரம்பத்துல நேச்சுரல் கேஸ், அதுக்கப்புறம் ஹைட்ரஜன் தொழில்நுட்பத்துக்கு மாறக்கூடியதுன்னு சொல்லியிருக்காங்க. ஐரோப்பாவுடைய புதிய கார்பன் விதிகளுக்கு இதுதான் அவங்க கொடுக்க போற பதிலடின்னு சொல்லியிருக்காங்க JSW ஸ்டீல். அது மட்டும் இல்லாம விஜயநகர்ல பிரவுன்ஃபீல்ட் விரிவாக்கம் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஒடிசாவோட பாரதீப் மற்றும் ஜகத்சிங்பூர்ல புதிய பிளான்ட்டுக்கு JSW ஒரு மெகா ராஜ்யத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க.
நீங்க ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டரா இருந்தா ஸ்டீல் செக்டார்ல இவங்களோட வளர்ச்சியை தவிர்க்கவே முடியாது. இதெல்லாம் நீங்க கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு JSW ஸ்டீல் இந்த ஃபியூச்சர் இம்ப்ளிமெண்ட்காக 3% வரைக்கும் மேக்சிமமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்தது இந்தியா கனடா ரீசெட். என்ன ரீசெட்? இது ஒரு ஜியோ பாலிடிக்ஸ்ல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையே நம்ம பார்க்க போறோம். மார்ச் முதல் வாரத்துல கனடா பிரதமர் மார்க் கார்னி இந்தியா வராங்க. இது ஒரு சாதாரண விசிட் இல்ல, இந்தியாவுடைய எனர்ஜி தேவையை மாத்த போற ஒரு பயணம். அதாவது $2.8 பில்லியன் யுரேனியம் டீல், $2.8 பில்லியன் யுரேனியம் டீலுக்கான வராதுதான் சொல்லியிருக்காங்க. கடந்த சில வருஷமா இருந்த கசப்பான சம்பவங்களை மறந்துட்டு இந்த 10 வருஷத்துக்கான யுரேனியம் சப்ளை ஒப்பந்தத்துல கையெழுத்திட்ட போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவுடைய நியூக்ளியர் பவர் பிளான்ட்டுக்கு இதுதான் உயிர் நாடி. யுரேனியம் மட்டும் இல்ல, செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அந்த எரிசக்தி ஒப்பந்தங்கள், இதுக்காக பயன்பெறக்கூடிய சில பங்குகள் என்னன்னு பார்த்தோம்னா L&T, BHEL மற்றும் IT நிறுவனங்கள் TCS, இன்ஃபோசிஸ் பங்குகள் இது ஒரு பெரிய பூஸ்டா அமையும் எதிர்பார்க்கப்படுது. 2030க்குள்ள இருநாட்டு வர்த்தகத்தையும் $50 பில்லியன் உயர்த்தணும்னு இருக்காங்க. இவங்களுடைய டார்கெட்டும் இதுதான். மார்ச் மாசம் வர்றப்ப இவங்க என்னென்னலாம் சைன் பண்றாங்கன்னு பார்க்கணும். அடுத்ததா சிஞ்சி இன்டர்நேஷனல். கடந்த 2 நாள்ல மட்டும் இது 15% சரிவை சந்திச்சிருக்கு. எதனாலன்னு பாத்தீங்கன்னா Q3 ரிசல்ட்டால தான். இது ஆகஸ்ட் 2020க்கு பிறகு எட்டப்பட்ட மிக குறைந்த விலையா கருதப்படுது. டிசம்பர் காலண்டர்ல, அதாவது Q3 ரிசல்ட்ல இவங்களோட நெட் ப்ராஃபிட் 89% கம்மியாயிருக்கு. இயர் ஆன் இயர் பேசிஸ்ல 15 crore தான் கொடுத்துருக்காங்க. இதனாலதான் முதலீட்டாளர்கள் மத்தியில ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். இதுக்கான காரணம் என்னன்னா நியூ லேபர் கோட் கீழே கிராஜுவிட்டி தொடர்பான நிலுவைத் தொகையை சரி செய்ய 76 கோடி சிறப்பு கட்டணமா செலுத்தியிருக்காங்க. அதனாலதான் இவங்களோட நெட் ப்ராஃபிட் டவுன் ஆயிருக்கு. வருவாயும் பாதிச்சிருக்கு. ஒரு பெரிய வாடிக்கையாளரின் உயிரியல் தயாரிப்புக்கான, அதாவது பயாலஜிக்கல் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க, அவங்களோட தேவை குறைஞ்சிருக்கு. அதனாலதான் இந்த நிறுவனத்தோட வருவாயும் 3% டவுன் ஆயிருக்கு. எபிடா மார்ஜின் 33.8%ல இருந்து 22.8%ஆகவும் கம்மியாயிருக்கு. ஸோ இந்த மோசமான முடிவுகளை தொடர்ந்து ஜெஃப்ரிஸ் நிறுவனம் இவங்களோட பங்கின் மதிப்பை, அதாவது டார்கெட்டை கம்மி பண்ணியிருக்காங்க. முன்னாடி 620ன்னு கொடுத்திருந்தாங்க, இப்ப அது 480 கம்மி பண்ணியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு இந்த பங்கு 498.45க்கு வந்துருச்சு. தொடர்ந்து இது மாதிரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.